யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த உலகம் உங்கள் கையில் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். அதில் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்க வந்து பேசினாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்டான புது புது டிபார்ட்மெண்ட்ல இருந்து புது படிப்புல இருந்து வந்து பிள்ளைங்க வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக நம்ம மினிஸ்டர்ஸ் பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அடுத்ததாக இந்த மேடையில் நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இதில் என்ன அப்படி ஒரு விஷயம்னா, பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம். பள்ளி கல்வித்துறையில் எத்தனையோ விஷயங்கள் என்ன சொல்கிறது, ஃபார் த ஆரம்ப பள்ளிக்கு ப்ரைமரி எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஒரு காலகட்டத்தில் நம்ம நோட் பண்ணது என்னென்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி மிக முக்கியமான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி நிறைய தொழிலில் வந்துட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கான எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் கம்மியாயிட்டே வந்தாங்க. ஸோ அதுக்காக யோசித்து நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ், அதாவது இங்கேருந்து அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி அவங்கள தேர்ச்சி பெறுறது, அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி 2021 பார்த்தீங்கன்னா 27 பேர் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு அதோட எண்ணிக்கை 59ஆக உயர்ந்திருக்கிறது. ஸோ இந்த ப்ரெஸ்டீஜியஸான பொசிஷனில், இந்த ப்ரெஸ்டீஜியஸான கமெண்டபிளான ஒரு பொசிஷனில் போய் உட்கார்ற இந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய திட்டங்கள் எவ்வளவோ போய் உதவி செஞ்சுருக்கு. அந்த வகையில் இந்த வருடம் பாஸ் ஆன 2 முக்கியமான ஆட்களை நம்ம இந்த மேடை கூப்பிட போகிறோம். ஒருத்தங்க வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் பாஸ் ஆன மிஸ்டர் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த். 2022 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்னோட எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தேன். அண்ட் திஸ் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் 2 reasons. ஒன்று, பிகாஸ் நான் என் கிராஜுவேஷன் டேயில் வந்து 40 தங்கப்பதக்கங்கள் வாங்கியிருந்தேன். பட் தட் வாஸ் த்ரூ அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார். ஸோ 40 கோல்டு மெடல்ஸ் அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிராஜுவேட் அனுப்ப கொடுத்துருந்தாரு. அண்ட் நம்ம ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சாருமே இருந்தார். So that was one. Innone, I was a beneficiary of the non-Mudalvan scheme in its first year. So 2023 la engaloda prelims mains naanga koduthapo it was our first year, and 7,500 rupees scholarship on the scheme la vandu ஒரு மாசமா எங்களுக்கு வந்துட்டு இருந்தது. So அதை கொடுத்தப்போ our honorable deputy CM sir was there for the function and he assured all support. So this stage is special for these 2 reasons. And என்னைய பற்றி சொல்லணும்னா, with respect to the scheme, என்னோட அம்மா வந்து ஷி வாஸ் த சோல் பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி. பிகாஸ் என் அப்பா கேன்சர்லேயே இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. அண்ட் ஒரு சிங்கிள் லேடியாக ஷி ஹேட் டு க்ரோ மீ அப். அது என்னோட அம்மாவும் என் பாட்டி இவங்க 2 பேர் தான் வந்து ஃபுல்லாகவே என்னை வளர்த்தது. ஸோ என்னோட யூபிஎஸ்சி ஸ்டடீஸ்க்கும் சரி, போஸ்ட் எம்பிபிஎஸ் நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஷி குவிட் த ஜாப், ஷி கேம் அவுட் ஆஃப் இட். அண்ட் டெஸ்பைட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பயுமே ஷி புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு என்ஷூர் தட் ஐ எம் டுடே தேர் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த இன்கமும் இல்லாதப்போ ஐ திங்க் நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வர அந்த 75,000 ஃபார் 10 months அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்போ 25,000 புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் 1 to 1.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது. அது டெஸ்ட் சீரீஸ்க்காக இருக்கட்டும், ஆர் ஃபார் கோச்சிங், ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ விவிட்லி ரிமெம்பர், ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கொண்டாங்க. மாக் இன்டர்வியூஸ்லையுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ், இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ், அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை வந்து கிராக் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஃபைனலி 2024 எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் கரண்ட்லி ஐ எம் an IAS ஆஃபீஸர் of the Tamil Nadu cadre 2024 batch. முக்கியமாக வந்து ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி. இன்று பொழுதினும் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது என் அம்மாவுக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் என்னோடய பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது. அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ, அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை வந்து ஒரு தூண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃப்யூச்சர் பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? Yeah. சார், நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ டஃப்? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆகிறது 12,000 பேர். மெயின்ஸ்க்கு போகிறது, மெயின்ஸ் எழுதி லைக் இன்டர்வியூக்கு போகிறது 3000 பேர். இன்டர்வியூலேருந்து 1000 பேர் தான் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. 1000 பேரில் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னா 180 பேர். ஐஏஎஸ்லேயும் நீங்கள் தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 12 பேர். தமிழ்நாடு காடர்லேருந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டு மாணவனாக இந்த தமிழ்நாடு காடருக்கு வரணும்னா 4 பேர் தான். ஸோ அந்த 4ல் ஒருத்தராக நீங்கள் இருந்தாகணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.